ஒரு மாதிரி ஃபன்னியாக ஜாலியாக வந்து போக ஆரம்பிச்சிருச்சு ஐயனார் துணை சீரியல். இன்றைக்கும் வந்து ஒரு வீட்டை விட்டு பொண்ணு ஓடி போகிறாங்க, அதுவும் யாருன்னே தெரியாத ஒருத்தரோட ஓடி போகிறாங்கும் போது சீரியஸாக எடுத்துருக்கலாம். ஆனால் சீரியஸாக எடுக்காமல் அதை ஜாலியாக அவங்க மாற்றி மாற்றி கிண்டல் பண்ணிக்கிறது, வம்பெடுக்கிறது, சோழனும் நிலாவும் வந்து பேசிக்கிறது. இதுக்கு நடுவில் சூர்யா வேறு வந்து காமெடியான விஷயங்களாக இது எரிச்சல் தரும் காமெடியாக சில விஷயங்களை பண்ணி இந்த தாசையும் மனோகரையும் கோவப்படுத்துறதுன்னு விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறமா தான் அந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அது வேறு வழியே இல்லாமல் தான் அண்ணன் தம்பிங்களை வந்து யூஸ் பண்ணுவாரா சோழன், இல்லை இந்த ரவுடிகள்கிட்ட வந்து தப்பிச்சு போய் நம்மளால் வந்து இவரோட உயிருக்கே ஆபத்து வந்துடும் போலையே அப்படிங்கிறனால நிலா வந்து எப்படி இருந்தாலும் நம்மளை பிடிச்சி நம்மளை வந்து அந்த சூர்யாவோட கட்டி வச்சுருவாங்க. அது இன்னும் ரிஸ்க்கு. அந்த ஆள் ஏற்கனவே சைக்கோ மாதிரி இருக்கார், இப்போ இன்னும் மோசமாக நடந்துப்பார். அதனால் இதுக்கு நம்ம என்ன பெட்டர் வழி, கரெக்டான வழி என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த சோழனே கல்யாணம் பண்ணிக்கலாம், கொஞ்ச நாள் கழித்து இந்த பிரச்சனைலாம் முடிஞ்ச அப்புறம் டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்போ தான் ஒன்றையும் விடுவாங்க என் பொண்ணை கல்யாணம் பண்ணவன்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தா வந்து எனக்கு அந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணத்தை முடிச்சுட்டு எங்களை வர வழியே இல்லைன்னு தப்பிச்சு போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு வர போகிறாங்க. இந்த கல்யாண ட்விஸ்ட்டை பற்றியும் இந்த சீரியல் நடக்கிற விதத்தை பற்றியும் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.